ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு HK சிஸ்டர் vlog. இன்றைக்கி என்ன வீடியோனா, கல்யாண வீட்டில் செய்யக்கூடிய கோஸ் பொரியல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு பொரிச்சுன்னு கூடவே 2-3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா தான் இந்த டிஷ்ஷுக்கான காரமே, அதனால் பச்சை மிளகா கொஞ்சம் தாராளமாகவே ஆட் பண்ணிங்க. கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலெலாம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கும்போது கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு சால்ட்டு இப்போவே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்க கோஸை ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு நீங்கள் கோஸ் நல்லா நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எல்லாம் வேக வைக்க வேணாம், நம்ம டேரெக்டாகவே காயே வதக்கிக்கலாம். வேக வச்செல்லாம் ஆட் பண்ண வேண்டியதில்லை, ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி அப்போவே ஆட் பண்ணிக்கலாம். கோஸ் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு பாதி அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் நேரம் 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடும். நம்ம தண்ணியை ஊற்றுனது எல்லாமே நல்லா ட்ரை ஆகி நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கு அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள்தூள் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுருக்கேன், நல்லாவே இருந்தது. ஆனால் இந்தளவுக்கு நல்லா வதங்கின பிறகு கடைசியாக தேங்காவை ஒரு 2-3 பீஸ் அளவுக்கு நல்லா துருவி சேர்த்துக்கலாம். நம்ம துருவி சேர்த்துக்கிட்டு இருந்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லை கிரைண்ட் பண்ணி சேர்த்துக்கிட்டு இருந்தாலும் சேர்த்துக்கலாம். தேங்காய் ஒரு 2 இல்லை 3 பீஸ் அளவுக்கு நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டோம்னா இந்த டிஷ்ஷு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு மேலும் வீடியோஸ் வேணும்னா பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும்.